நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா மாதிரி, நியூட்டன் செகண்ட் லா மாதிரி நீங்க சயின்ஸ்ல ஒரு லாவை ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். மனிதன் முதல்ல பண்ண விஷயம் அப்சர்வேஷன். அதை எப்படி பண்ணணும்? முறையா பண்ணணும். சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். ஒரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா அதை தெளிவா ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு கரெக்டா என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். தென் செகண்ட் செட்டப் அப்சர்வ் பண்ணியாச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன? அதே செட்டப்பை ஒரு பொசிஷனுக்கு கீழே, ஒரு கண்டிஷனுக்கு கீழே நம்ம செஞ்சு பார்க்கணும். அதுக்கு பேர் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்போ எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு காரணம் என்ன? குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். அதுக்கான காரணத்தை ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். ஒன்று குவாலிட்டேட்டிவ் அண்ட் another ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ். அதாவது இப்போ சிம்பிள் பெண்டலம் இருக்கு, இங்க இருந்து இப்படி போகுது அப்படின்னா மேல இருந்து கீழே போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? ஏன் மேல இருந்து கீழே போகுது? ஃபர்ஸ்ட் இங்க விடுறோம் அப்படின்னா இப்படி போயிடுது இல்லையா? ஸோ இங்க இருந்து இங்க போகுது, போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அடுத்து என்ன பண்ணணும்? குவான்டிடேட்டிவ் ரீசனிங். குவான்டிடேட்டிவ் ரீசனிங்னா ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமா இருக்குது? உதாரணத்துக்கு இந்த கயிறோட நீளம், தென் இதுல வந்து ஒரு மாஸ், ஒரு வெயிட்டை கட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாஸ் என்ன? தென் இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம்? அதே மாதிரி இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம்? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? நம்ம மெஷர் பண்ணணும். இந்த லென்த்துக்கும் இந்த டைமுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? தென் இங்க கட்டிருக்கக்கூடிய மாசுக்கும் இந்த டைம் பீரியடுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா டைம் பீரியட் மாறவே மாட்டுது. இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரமோ அதே நேரம் தான் இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுக்குது. அப்ப அந்த டைம் பீரியடுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன? நான் இந்த லென்த்தை வந்து கம்மி பண்றேன். இந்த லென்த்தை கம்மி பண்ணா வேகமா போயிட்டு வருது, டைம் பீரியட் கம்மி ஆகுது. ஸோ லென்த்தை ஜாஸ்தி பண்ணனா மெதுவா போயிட்டு வருது. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? குவான்டிடேட்டிவ்னா அதை நம்பர்ல சொல்லணும். லென்த் இவ்வளவு, இந்த லென்த்துக்கு இவ்வளவு டைம் பீரியட் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்பர்ல சொல்லணும். சரி, இது மூணே முடிச்சதுக்கு அப்புறம் தென் இந்த ஃபேக்டர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் தான் என்ன பேரு? மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் பண்ண உடனே நம்மளோட தியரி ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 5வது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே இதுக்கு சிமிலரா சயின்ஸ்ல என்ன இருக்கும்? தியரிஸ் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய தியரிஸோட நீங்க சொல்ற தியரி எந்த அளவுக்கு ஒத்து போகுது? ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். அல்லது முன்னாடி சொல்லப்பட்ட தியரியில ஏதாச்சும் தவறு இருந்துச்சு அப்படின்னா, அது இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தாம இருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன? ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ஸோ ஏற்கனவே ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த உண்மையோட உங்க சோதனையோட முடிவு என்ன பண்ணணும்? ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகல அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? காரணமா சொல்லணும். சோ இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளால சயின்ஸ்ல ஒரு விதியை, ஒரு ரூலை வந்து, ஒரு லாவை கிரியேட் பண்ணிடலாம்.